இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்முடைய முன்னோர்கள் பல பொன்மொழிகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் நமக்கு இன்றைக்கு தேவையான பொன்மொழி இதுவாக இருக்கும் என்னுடைய எண்ணம். மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. என் மடியில் கனம் இல்லை, என் மடியில் ஒன்றுமே கிடையாது. எனக்கு பயணத்து வந்து தைரியமாக போவேன் நான், எனக்கு எந்த பயமும் கிடையாது. இந்த வார்த்தை இன்றைய தியானத்திற்கு, இன்றைய வாசகங்களுக்கு பொருந்தும். நற்செய்தியை பார்க்கணும். நம்ம ஆண்டவர் இறுதி எச்சரிக்கை கொடுக்கிறார், மனம் மாறுவதற்காக. இந்த எருசலேம் அழிக்கப்படும். இந்த எருசலேம் படைகள் சூழ்ந்து பார்ப்பீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, மலைங்களுக்கு தப்பி ஓடுங்க. கர்ப்பிணி பெண்கள் படிச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு எச்சரிக்கை. என்ன பண்ணாதீங்க, ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார். யாரும் உள்ள வந்துடாதீங்க. கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர்களை அந்தோ பரிதாபம். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏனென்றால் நீ அவ்வளவு பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். அவனுடைய எச்சரிக்கை மீறி உனக்கு தந்த வாய்ப்பை எல்லாம் இழந்து எல்லா வாய்ப்பையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு நீ பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற. இந்த நகரம் என்ன பண்ணும், கல் மேல் கல் இராதபடி அழிக்கப்படும் என ஆண்டவர் இங்க என்ன பண்ற, பகிரங்கமாக எச்சரிக்கை செய்கிறார். இந்த எச்சரிக்கை கிபி 70 அப்படி நடந்துச்சு. கிபி 70 யூதாவுக்கும் ரோமைக்கும் மிக கடுமையான போர். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் அந்த போர் நடந்து நீடிச்சது. இதை போரை பற்றி யோசபூஸ்ங்கிற ஒரு ஆய்வாளர் சொல்றாரு, அழகிய நகரங்கள் எல்லாம் குப்பை மேடானதுன்னு சொல்றாரு. இது ஒரு அழகிய நகரம் குப்பை மேடாச்சு. இந்த குப்பை மேடு அதை பார்க்கவே நமக்கு சொல்றது பார்க்க சகிக்கல. அழகிய மரங்கள், தோட்டங்கள் இல்லையா, இவ்வளவு ஒரு இயற்கை அழகோடு இருந்த அந்த யோதா நதி பாய்கின்ற அந்த ஒரு எருசலேம், அந்த பல யூதா நாடு குப்பை மேடா காட்சி அதுதான். கிபி 70 இயேசுவுடைய மரணத்திற்கு பிறகு கண்டிப்பாக ஒரு வேலை இதை அனைத்தையும் லூக்கா பார்த்துருக்கணும். ஏன்னா அந்த முதல் நூற்றாண்டு இறுதியில் இந்த புத்தகம் எழுதப்படுது 90 வாக்கில். இப்போ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அவர் லூக்கா பார்த்துருக்கோம்ல, கேள்வி ஏற்பட்டிருக்கணும் அந்த கொடுமையை. அதெல்லாம் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, பாலூட்டும் மகளிர், குழந்தை வச்சுக்கிறவங்கலாம் அந்தோ பருதா. சகோதரர்களே, கடவுள் எச்சரிக்கை விடுக்கிறார். நாம சொல்லணும், ஆண்டவரே என்கிட்ட எந்த குற்றமும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தை கேட்டு நடக்கிறோம், அதனால் எங்களுக்கு எந்த பயம் இல்லை. நம்மளால சொல்ல முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும். நாம சவுல் ராஜா தான் இல்லையா, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அவர் என்ன பண்ணாரு, போய் குறி கேட்கிறாரு போயிட்டு. அப்போ சாமுவேல் அவர்கிட்ட போறாரு, சவுல் அரசனே, நீ என்ன பழி செலுத்து, என்ன வேணா ஆண்டவருக்கு செய், இவை அனைத்து பலிகளையும் விட நீ தரும் காணிக்கையை விட, நீ தரும் ஆட்டுக்கிடாக்களுடைய கொழுப்புகளை விட கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்பது மிக மேலானன்னு சொல்லுவார். 1 சாமுவேல் 15:22. கீழ்ப்படிதல், கடவுளுடைய வார்த்தை கேட்டு நடக்கிறது என்பது எல்லா விதமான காணிக்கை விட பெருசு. அதைத்தான் இன்றைய தான் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருக்கு எந்த நிலையா இருக்கட்டும், ஆண்டவருக்கு பண்ணுதுறான. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்து நான் கவலைப்பட மாட்டேன். திருப்பாடு 23. நாங்கள் எனக்கு கவலை கிடையாது, ஏனென்றால் என்னோடு நீங்க இருக்கிறீங்க. என்னுடைய ஆயர் நீங்கள், மேய்ப்பர் நீங்க. உங்களுடைய கோடும் நெடுங்கழிவு என்னை தேற்றும். இருள் சூழ்ந்த பள்ளம், நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவர் என் கூட இருக்க. தெரியுமா, நானும் உங்கள் கரம் பிடிச்சி நடக்கிற பிள்ளை.
எனக்கு பயம் கிடையாது. ஸோ சர்களே, இவ்வாறு நாம் சொல்வோமா? மதவாசம் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம தாவீதுக்கு மன்னிக்கணும், தானியேலுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. அந்த அரசன் உத்தரவு போட்டான், அரசரை தவிர இல்லையா, அந்த தெய்வங்களை தவிர மற்ற தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டக்கூடாது, வேண்டக்கூடாது. பிற தெய்வங்களை மறைய செலுத்தக்கூடாது. இந்த வார்த்தைக்கு தானியேல் பணியாமல் யாவே ஆண்டவனுக்கு தினமும் ஜபிக்கிறார். தெரிஞ்சு போச்சு, சிங்க கொகையில போட்டு பண்றான், போட்டிடுறான். இவர் அரசனா பண்றான், இவர் பூட்டிட்டு உள்ள போய் நைட் தூக்கம் வரல, அவனுக்கு சாப்பாடு இறங்கல, காலைல ஓடி வரான் சிறைக்கு. ஏனென்றால் தானியேலை பிடிக்காதவங்க வீண் பழி சுமத்தி இந்த மாதிரி அவரை அவரை அழிக்கணுங்கிற குறிக்கோள் மன்னோட போட்டு கொடுத்துட்டாங்க. ஓடி வர்றாரு, வந்து பார்க்குறாரு. அப்பொழுது ஒரு குரலை எழுப்பி கத்துற தானியேல் அப்படி இருக்கு என்ன ஒரு கேட்குறாரு. அதுக்கு தானியேலோட வார்த்தை பாருங்க பார்ப்போம். அரசே, முன்னிலையில் நான் குற்றமற்றவன். குற்றமற்றவன் என்ன பண்றாரு? பகிரங்கம். ஆனால் அது அரசுக்கு தெரியும். அது அரசே, முன்னிலையிலும் நான் குற்றமற்றவன், ஆண்டவர் திருமுன் நான் மாசற்றவன் பாருங்க பார்ப்போம். நான் கடவுள் திருமுன் மாசற்றவன், உங்க முன்னிலை நான் குற்றமற்றவன். நான் என்ன எனக்கு அழிவு வரும் எனக்கு. சர்களே, ஆண்டவர் எருசலேம் அழியும் என்று அங்கே வாக்குறுதி கொடுக்கிறார், முன்னெச்சரிக்கை செய்கிறார். அது முன்பாக பாருங்க பார்ப்போம். கடவுளை பின்பற்றுகிறவன், கடவுள் முன் குற்றமற்றவனாக மாசற்றவனாக இருக்கிறவனுக்கு எப்படி அழிவு வரும்? நம்ம வாழ்க்கையில கஷ்டமா, நம்ம வாழ்க்கையில துன்பமா, நம்ம வாழ்க்கையில சோதனையா, அவருடைய பாதத்தை பற்றுவோம், ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நம்மை ஒரு அணுவும் அசைக்க முடியாது. ஆண்டவர் என் பக்கம் இருக்க எனக்கு எதிரி யார்? பைபிள் திருப்பால் சொல்லுகிறது. அவரை என் கேடயம், அவரை என் மீட்பு, அவரை என் அரண். அந்த கோட்டைக்குள் நான் இருக்கின்ற பொழுது என்னை யார் அசைக்க முடியும்? சோசர்களே, இந்த வார்த்தையை முழுமையாக நம்புவோம், அவருடைய திருக்கரத்தை பற்றுவோம். அவ்வாறு பற்றினால் தானியேல் பண்ணாமல் சொல்ல, நான் மாசற்றவன், என்னுடைய ஆயர், என்னுடைய மேய்ப்பன் கடவுள் நம்பலாம், தெரியுமா சொல்லலாம். சகோதரர்களே, மாசற்ற வாழ்க்கை வாழ்வோம், அவனுடைய கரத்தை பற்றுவோம். கடவுள் நமக்கு பாதுகாப்பை அருளுவார். சந்திப்போம்.